என்னை விட்டு நீ பிரிஞ்சிருந்த அந்த 20 நாள் 20 வருஷம் மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லி நவ் ஐ ரியலி ரெக்ரெட் இட். எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அவ என்னடானா என்னோட பணத்தை அடையிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அவ திரும்பி வந்தா இந்த தவிக்கிற நெஞ்சத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு நான் நம்பினேன். ஆனா வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு தீராத வலியை கொடுத்துட்டேன். எதுக்கடி நீ திரும்பி வந்த? உன்னை இப்படி பாக்குறதுக்கா நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை விட நான் உன் கூட என் கனவுல கழிச்ச நாட்களே என் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. என் கூட வா. இது பாரு, இதெல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள். இது ஒன்றா நீ போனதுக்கு அப்புறம் நான் இது எல்லாத்தோடையும் தான் பேசிட்டு இருந்தேன். இது பாத்தியா, இதெல்லாம் உன்னோட புக்ஸ். அதுல இருந்து ஏதாவது ஒரு புக்கை நீ எடுன்னு சொன்ன. பேஜ் நம்பர் 147 தர. அதுல லைன்ஸை குறிச்சு வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் நான் என்னோட குண்டச்சிக்காக ஃபீல் பண்ண லைன்ஸ். அவ இல்லைங்கிறதுனால என் மனசுல இருந்ததெல்லாம் இந்த புக்ஸ் கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஏதாவது புக் எடு. பேஜ் நம்பர் 178. நீ எப்பவுமே எனக்கு மட்டும் சொந்தமா நிரந்தரமா என் கூடவே இருந்துட மாட்டியா? இந்த லெட்டர் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நீ எனக்கு எழுதின லெட்டர். இதை நான் எத்தனை தடவை படிச்சேன்னு எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவேங்கிறதுக்கு என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஹோப் இந்த லெட்டர் தான். ஆனா நான் அன்னைக்கே இந்த லெட்டரை எரிச்சு சாம்பலாக்கேன். அண்ணா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? மேல என்னென்ன நடந்துச்சு? சொல்லு அபி, என்னாச்சு? பேசுனியா? அவ செய்யறதெல்லாம் தப்புன்னு நீ அவளுக்கு புரிய வச்சியா? என்ன எதுவுமே பேசாம போறா? அப்படி மேல என்னதான் நடந்துச்சு? ஒன்னும் புரியலையே. இது எல்லாமே உன்னோட பொருட்கள் தான். நீ போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தோடையும் தான் நான் பேசிட்டு இருந்தேன். இது நீ உன் கைப்பட எனக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டரை நான் எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவேங்கிறதுக்கு என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஹோப் இந்த லெட்டர் தான்.
கமான் அபி, எனக்கு உங்க ஃபேமிலிலயும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, கல்யாணத்துலயும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் எனக்கு கவலை இல்ல. ஐ ரியலி டோன்ட் கேர். நான் என்னோட பணத்துக்காகவும் என்னோட ப்ராப்பர்ட்டிக்காகவும் தான் இங்க வந்திருக்கேன். இதுல குறிச்சு வச்ச லைன்ஸ் எல்லாம் நான் என்னோட குண்டச்சிக்காக ஃபீல் பண்ண லைன்ஸ். அவ இல்லாததால நான் என் மனசுல இருந்த எல்லாத்தையும் இந்த புக்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க பணம் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அபி த ராக் ஸ்டார் ஆஸ் a brand name also belongs to me. அதாவது உங்க பேர் கூட என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். உன்னை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே. சத்தியமா என்னோட பிரக்யா இப்படிப்பட்டவ இல்ல. அவ எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டா. தயவு செஞ்சு நீ மறுபடியும் என்னோட பழைய பிரக்யாவை மாறிடு. உண்மையை சொல்லு, நாம இவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் உன் மனசுல எதுவும் தோணலையா? பூமி பந்து நான் சுத்தி சுத்தி வாழ்வேன், உன்னை மட்டும் தான் உன் மனதை எனதாய் போத்தி படுப்பேன், உடலில் உயிர் போல் உன்னுள் கிடப்பேன். ஆலியா, அந்த பிரக்யா இப்ப எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரலாமா? நம்ம கிட்ட பேசின மாதிரி அண்ணன்கிட்டயும் பேசியிருப்பா. அண்ணன் வச்சு வாங்கன்னு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இந்நேரம் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பேக் பண்ணிட்டு இருப்பா. ஐ டோன்ட் திங்க் so. அவ அவ்வளவு ஈஸியா போறவ கிடையாது. ஆனா அபி போன கோவத்தை வச்சு பார்க்கும்போது அவ பழைய பிரக்யாவா மாறி இருப்பா. இனிமே வீர ஆவேசமா டயலாக் எல்லாம் பேசாம அடங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்ப கூட அவ அழுதுகிட்டு தான் இருப்பா. சரிவா, அதையும் தான் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. பாத்தியா, டிராமா குயின் உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு அழறாங்க. தான் அழறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே லைட் ஆஃப் பண்ணிட்டு அழற போல இருக்கு. ஆலியா, இவ மிடில் கிளாஸ் பொண்ணுல, அதான் இருட்டுல உட்காந்து தனியா அழுதுட்டு இருப்பா. உள்ள போய் அவளை ஒரு வழி பண்ணலாம் வா. அண்ணன் விட்டுட்டு போனதை நாம போய் கம்ப்ளீட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. என்ன இங்க யாரையுமே காணோம்? லைட் ஆன் பண்ண. எங்க போயிட்டா? அங்க பாரு. தனு, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? கண்டிப்பா பின்னாடி வழியா தப்பிச்சு போயிருப்பா. என்ன சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? காட், முன்வாசல் பக்கமா வந்தா அவமானமா இருக்குன்னு பின் பக்கமா ஓடி போயிருப்பா. அவளை ஓட வைக்கிற அளவுக்கு அண்ணா அவளை நல்லா ரிவிட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் நம்ம முகத்துல முழிக்கிறதுக்கு பயந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. அவ நம்ம எல்லாரும் முன்னாடியே ஆடின ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா. அதனாலதான் துண்டை தூக்கி தலைமையில போட்டுட்டு பின்பக்கமா ஓடி இருக்கா. வாவ், அப்படின்னா நம்ம லைஃப் பழைய மாதிரி ஆயிடும். இனிமே நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், நாம ஷாப்பிங் பண்ணலாம், என் கல்யாணமும் நடக்க போகுது. ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கும் தனு. ஆனா அதுக்கு முன்னாடி காலையில முதல்ல பேங்க்குக்கு போய் என் அக்கவுண்ட்ல அவ என்னெல்லாம் கோல்மால் பண்ணிருக்காங்க. ஆலியா, நாளைக்கு கதை நாளைக்கு. இன்னைக்கு அவ போன சந்தோஷத்தை கொண்டாடலாம். Why not? Let's go. Yes. என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது. என் வாழ்க்கையே அவர்தான். ஆனா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அவர் முழுசா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாரு. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம அவரோட எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவரை என்னையே எதிரியா பாக்குறாரு.